நந்தினிஸ் டிஜிட்டல் டைரி காலங்காத்தால காஃபி வித் மீனாட்சி மலேசியா பார்டர் பார்த்துக்கிட்டே குடிச்சு முடித்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இந்தியா டைம் 8:30 மணிக்கு ராகி இட்லி, பிளெயின் இட்லி. சிங்கப்பூர் டைம் 11 ஆகிடுச்சு. பூண்டு பொடியோட நெய் கலந்து சாப்பிட்றது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் மணக்க மணக்க முருங்கைக்காய், சின்ன வெங்காயம் போட்டு ஒரு சூப்பர் சாம்பார் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இட்லியை பார்த்தோன்னா நான் நொலம்பூரில் இருக்கேனா சிங்கப்பூரில் இருக்கேனான்னு எனக்கே டவுட் வந்துருச்சு. நல்லா தூங்கி எழுந்து சாயந்தரங்கிறது 7:30 மணி ஆகிடுச்சு. அப்போது நாங்கள் காஸ்வே பாயிண்ட்டுன்ற ஒரு இடத்துக்கு போனோம். அந்த இடத்துல நிறைய ஃப்ரூட்ஸோட சிம்பிள்ஸ் போட்டு நம்பர்ஸ் எல்லாம் போட்டிருந்தது. என்ன அப்படின்னு விசாரிக்கும்போது இந்த நம்பர்ஸ் எல்லாம் பஸ் நம்பர்ஸ், வயசானவங்க குழந்தைங்க ஐடென்டிஃபிகேஷனுக்காக இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை கண்ணால் பார்க்குற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்குவோன்ட்டு அப்படி ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. காஸ்வே பாயிண்ட்டுங்கிறது ஒரு பெரிய ஷாப்பிங் மால். அங்கே எல்லாமே விண்டோ ஷாப்பிங் தான் பண்ண முடியும். எதுவுமே வாங்குகிற மாதிரி ரேட் இருக்காது. சிங்கப்பூரில் மழை பெஞ்சுதுன்னா கொடையெல்லாம் சீப் ரேட்டுக்கு கிடைக்கும். வெயில் காலத்தில் அதிகமாக விற்கும். எல்லாமே நம்ம இந்தியாவுக்கு உல்ட்டாவாக இருக்கும். இந்த ஜாக்கெட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஜாக்கெட் எப்படின்னா ஒரு மாதிரி க்ரஷ்டாக நல்லா இருந்தது. ஒரு கௌபாய் ஸ்டைலில் இருந்தது. பாப்பாவுக்கு அது நல்லா இருக்கும்ன்ட்டு நான் ஃபோட்டோ அனுப்பி கால் பண்ணிலாம் கேட்டு பார்த்தேன். வேலைக்கு ஆகலை, அவளுக்கு அது பிடிக்கலன்னு சொல்லிட்டா. இதை ட்ரை பண்ணு அதை ட்ரை பண்ணுன்னு சொல்லி நான் என்னென்னமோ பார்த்தேன். கடைசியாக இந்த ஜம்ப் சூட் அவளுக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் ரேட்டு பார்த்தா $170, கிட்டத்தட்ட 11,000 ரூபான்னொன்னே வேண்டான்னு நானே முடிவு பண்ணிட்டேன். அவளும் வேண்டான்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒயர் பேகு, இது மாடர்ன்ற பேரில் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கு பார்க்க பிடிச்சிருந்தது. ஆனால் நான் வாங்கலை. இந்த மாதிரி ஸ்லிங் பேக்கும் நம்ம ஒயர் பின்னி கூட பின்னுற அந்த ஸ்டைலில் பின்னி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் இங்கே ட்ரெண்டாக இருக்குது. சாண்டல்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பார்த்தேன். அதுதான் $50 வாங்குற மாதிரி இருந்தது. ஆனால் அவளுக்கு மாடல் பிடிக்கல. அதுக்கப்புறம் யோகட் ஐஸ்கிரீம் ரொம்ப நல்லா இருக்கும், இங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு யோகட் ஐஸ்கிரீம் வித் ஒரு மேங்கோ சாஸோட ஆல்மண்ட்ஸ் எல்லாம் மேலே அப்படியே தூவி அதை அந்த ஸ்பூனே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த ஸ்கூப் ரொம்ப நல்லா இருந்தது. அதோடு சாப்பிட்றது ரொம்ப பிடிச்சிருந்தது. ருசித்து சாப்பிட்டுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்தப்போ அப்பார்ட்மெண்ட் கீழே இருக்கிற ஒரு பார்க் ஏரியாவில் போய் சும்மா காலார நடந்துட்டு யாருமே இல்லாமல் அமைதியாக இருந்தது. பார்ட்டி ஹால் இங்கே இப்படி தான் இருக்கும். அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க ஒரு சின்ன சின்ன பார்ட்டிஸ் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இந்த இடத்த யூஸ் பண்ணிப்பாங்க. இங்கே சிட்டிங் ஏரியா இருக்கும், பார்ட்டியோட மெயின் ஹால் இருக்கும், அதுக்கப்புறம் பார்பிக்யூ நடக்கிறதுக்கான இடம், ஹேண்ட் வாஷ் இப்படின்னு இருக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். குட் நைட்.